மாலை முரசு இறை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மாலை முரசு இறை நிகழ்ச்சியில ஜாதகம், வாஸ்து ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பத்தி பல விஷயங்களை பார்க்க போறோம். இது தொடர்பா பல்வேறு விளக்கங்களை நமக்கு தருவதற்காக மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஆஸ்ட்ராலஜர் டாக்டர் கனிமொழி சந்தோஷ் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேம். இறை வணக்கம். பொதுவா ஒரு மனிதனுக்கு ஜாதகம், வாஸ்துன்றது ரொம்ப முக்கியம்தான். ஆனா நிறைய ஜாதகத்திலே நிறைய முறைகளும் இருக்கு. குறிப்பா வேத முறை, கேபி முறை அப்படின்னு பல முறைகள் இருக்கு. ஒரு மனிதனோட வாழ்க்கைக்கு துல்லியமா எந்த முறையை கணிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம்? ரொம்ப காலமா அந்த கால தொட்டு இந்த வேத முறை அப்படிங்கிறது சொல்லுவாங்க. பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்னு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ஜோதிடம்னு போடுவாங்க. நிறைய இடத்துல நம்ம அது பரம்பரை ஜோதிடம் அப்படிங்கிற நம்ம படிப்போம். பாரம்பரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஓல்டஸ்ட் மெத்தடுங்க. ஒரு மெத்தட் ஆஃப் இதுதான் நம்மளுக்கு அந்த காலம் தொட்டு இப்போ எப்படி டெக்னாலஜி மேலே 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 வந்துட்டுருக்கோ, நம்மளும் ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்துலேருந்து இந்த செங்கலாட்டம் இருந்துச்சு ஃபோனு. இப்போ கைக்கு எங்கன்னே தெரியலை, எங்கனாலும் வச்சு வீடியோ எடுத்துடுறாங்க இல்லைங்களா? இந்த ஒரு கண்டுபிடிப்பு, இந்த விஷயங்களோட டெவலப்மெண்ட்டு தாங்க உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜியில் நிறைய மெத்தடாக வந்துருச்சு. கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அதோட உங்களுக்கு பிரெயின் சைல்டுங்கிறது ஒன்று தான். இந்த வேத முறை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் இருந்து சாஃப்ட்வேராக வருது, அப்ளிகேஷனாக வரக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி தான் உங்களுக்கு முறைகள் மாற்றப்படுதுங்க. இதில் என்னென்னா அக்யூரேட்டான விஷயங்கள் எந்த மெத்தடில் கொடுக்குது அப்படிங்கிறது தான் பீப்புளுக்கு ரொம்ப முக்கியம், ரைட்டுங்களா? அது பார்த்திங்கன்னா இந்த டைமு, டேட் ஆஃப் பர்த்து, அவங்களோட பிறந்த இடம், இதை மூணையும் வச்சு நம்ம கணிக்கக்கூடிய அந்த ஜோதிட முறை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குங்க. அந்த வகையில் இப்போ போயிட்டுருக்கக்கூடிய கேபி அப்படிங்கிற சிஸ்டம் நம்ம சொல்லுவோம். அந்த கேபி சிஸ்டத்தில் ஸ்டார்ஸ் அண்ட் கன்ஸ்டலேஷன், இது முழுக்க உங்களுக்கு திருக்கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன். இந்த கேல்குலேஷத்தின் அடிப்படையில் நம்ம நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தீங்க, எந்த இடத்துல பிறந்தீங்க, உங்களுக்கான கிரகங்களோட உங்கள் மேலே தாக்கங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம சொல்கிறதுங்க. இதில் இப்போதைக்கு அக்யூரேட்டாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கேபி சிஸ்டம், அது பர்டிகுலர் இந்த ஸ்டெல்லர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடத்துல இருக்குங்க. இப்போ ஒரு மனிதர் அவரோட வாழ்க்கையில நிறைய ஜாதகம் பார்த்து, வாஸ்து பார்த்து ஒரு தொழிலை தொடங்குறாரு அப்படின்னா, அதுலேயுமே என்னதான் ஜாதகம் பார்த்து நல்ல நேரங்கள்லாம் பார்த்து தொடர்ந்தும் அவர் சரிவை தான் சந்திக்கிறாரு அப்படின்னா, வாஸ்து பிரகாரம் அவர் என்னென்னலாம் மேற்கொள்ளலாம், என்னென்ன பரிகாரங்கள்லாம் மேற்கொள்ளலாம்? இல்லை, வாஸ்துங்கிறது நிறைய பேர் ரொம்ப காம்ப்ளிகேட்டிவ் சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மாதத்தில் வாஸ்து ரிகார்டிங் ஒரு புக்கு நான் வெளியிடுறேன். இந்த வாஸ்து அப்படிங்கிறது ஆஸ்ட்ராலஜிக்கலாக ஒரு விஷயங்கள் செய்கிறதா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாதுங்க. ஜோதிடம் வேறு, உங்களுக்கு வாஸ்துங்கிறது வேறு, என்டிலி டிஃப்ரெண்ட்டுங்க. யார் ஒரு அஸ்ட்ராலஜி கிட்ட வருவாங்க, எது ரிகார்டிங் ஒரு கேள்விகள் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இருக்கக்கூடியவங்க தான் மேக்ஸிமம் ஜோதிடத்தில் நாடி வருவாங்க இல்லைங்களா? அதில் அவங்களோட டைம் பீரியடு, அவங்களோட ஜாதக அமைப்புகளில் நேரம், காலகட்டங்கள், இது எல்லாமே சூப்பராக இருக்குன்னு வைங்க. நம்ம அவங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறோம், டைம் எல்லாமே சூப்பராக இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கான அந்த ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு குறையலை. அப்படி இருக்குது அப்படிங்கும்போது அவங்களோட இருப்பிடம் கட்டாயமாக பிரச்சனைத்தை கொடுக்குங்க, ரைட்டுங்களா? ஏன்னா இப்போ இருக்கக்கூடியதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், ஒரு பிஸி லைஃப்பில் எல்லாருமே ஓடிட்டுருக்கோம். அப்போ எல்லாரும் வீட்டுக்கு வந்தாலும் அந்த நிம்மதி அப்படிங்கிற விஷயத்தை தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோங்க. ஸோ இது உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜியும் உங்களுக்கு வாஸ்துவும் எந்த இடத்துல கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த வாஸ்து அப்படிங்கிறது நம்ம இந்த மெயினாக 5 எனர்ஜின்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா? அந்த பஞ்ச பூத சக்தியோட சமநிலைகள் தான் நம்ம வாஸ்துன்னு சொல்கிறோங்க. இதுக்கும் ஆஸ்ட்ராலஜிக்கும் ஏதாவது சம்மந்தம்னா கட்டாயம் சம்மந்தம் கிடையாது. இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு ப்ளசண்ட்டாக ஒரு ஹாப்பியாக, இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக நீங்கள் அங்கே விடக்கூடிய எனர்ஜி லெவல் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குங்க. பிடிக்காத ஒரு ஆளோடு நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டி அங்கே வரும். அப்போ உங்களுக்கு என்னென்னா எப்படா இந்த இடத்த விட்டு வெளில போகலாங்கிற மாதிரி ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய நிலை வருங்க. ஸோ ஆஸ்ட்ராலஜியில் உங்களுக்கு நேரம், காலங்கள் நல்லாவே இருக்குது. நீங்கள் ஒரு டைம் கன்சல்டேஷன் எடுத்தாதான் வாஸ்து அந்த பிரச்சனையாக இருக்கா அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர காலகட்டங்கள் உங்களுக்கு யாருக்கு கெட்டிருக்குதோ அவங்களுக்கு வாஸ்து 100% ஒர்க் ஆகாது, ரைட்டுங்களா? அதனால் இதை ரெண்டையும் நீங்கள் இணைச்சி ஆஸ்ட்ராலஜி ஒரு பேஸாக நீங்கள் வாஸ்துக்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நல்ல பெனிஃபிட் ஆகலாங்க. அதில் இதுபோல் நேரங்காலம் அவங்களுக்கு சரியில்லை அப்படின்னும் போது அவங்க என்னென்ன பரிகாரம்லாம் மேற்கொண்டு அவங்க சரி பண்ணலாம்? இல்லைங்க, வாஸ்து ரிகார்டிங் பரிகாரம் அப்படிங்கும்போது நம்மளுக்கான டைரக்ட் விசிட்டில் இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் எல்லாமே ஒரு பிளான் போட்டுடுறாங்க. நம்ம ஒரு மேஷனாக இருக்கிறோம், ஒரு நார்மல் மேஸ்திரியாக இருக்கக்கூடிய ஆட்கள் இப்போ இன்ஜினியர்னு சொல்லிக்கிறாங்க. பிளான் எடுத்துடுறாங்க. நம்ம நீங்கள் கூகுளில் தட்டினாலே வந்துடுது. என்னென்னா இப்போ நார்த் ஈஸ்ட் பொசிஷனாக அங்கே சாமியோட படம் இருக்கணும், தண்ணீர் சக்தி இங்கே இருக்கணும், சவுத் ஈஸ்ட்னா அங்கே கிச்சன் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஜென்ரிக் பேசிக்காக கொடுத்துட்றாங்க இந்த விஷயத்த. இந்த ஜென்ரிக் வாஸ்து அப்படிங்கிறது எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஜென்ரிக் வாஸ்து எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்குன்னா அப்படி இருக்காது,
ரைட்டுங்களா? இந்த இந்த நிலைத்தன்மை, இந்த பஞ்சபூதத்தோட நிலைத்தன்மை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. வாஸ்துங்கிறது பூமிக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக நம்மளுக்கான ஒரு கர்மா இருக்கும் இல்லையா? நிறைய பேர்த்துக்கு வந்து தெற்கு வாசல் ஆகாதும்பாங்க, ரைட்டுங்களா? மேற்கு வாசலா, எதுக்கு இதை போய் சூஸ் பண்ணீங்க, நீங்கள் வந்து கிழக்கு வடக்காக இருந்தால் தான் நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படி சொல்கிறோன்னா, கிழக்கு வடக்கில் உங்களுக்கு அந்த மெயினாக வரக்கூடிய அந்த 5 எலமெண்ட்டோட சக்தி நிலை ஒரே மாதிரி இருக்கும். இதுவே மேற்கில் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும், தெற்கில் ஒரே மாதிரி குறைவாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த ரெண்டுக்கு உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு வாஸ்து கிட்ட இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குங்க. ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ண முடியாது. நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரியான உங்களுக்கு வந்து அடிக்கணக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, மணிக்கணக்கு, அந்த மாதிரி வந்து இந்த மனக்கணக்கை வந்து நம்ம அந்த இடத்துல வந்து சரி பார்க்க முடியாதுங்க. அந்த ரீசனுக்காக தான் நம்மளுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்துல வரக்கூடிய பரிகார முறை நம்ம டைரெக்டாக அந்த ஃபீல்டு விசிட்டுன்னு சொல்லுவோம், சைட் விசிட்டுன்னு சொல்லுவோம். நம்ம நேரில் போய் அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான பரிகாரம் இப்போ என்னோட முறையில் நான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் பேஸ் பண்ணி கொடுக்குறேங்க, ரைட்டுங்களா? ஏன்னா மெட்டல் கேரிஸ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மெட்டலுக்கும் உங்களுக்கு அதுக்கான எனர்ஜி லெவல் அது என்ன அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் வாஸ்து டெமாலிஷன் போன உடனே வந்து கதவை மாற்று, ஜன்னலை மாற்று, இதை இடிங்கிற மாதிரியான கான்செப்டில் சொல்லாமல் எந்த இடத்துல எந்த எனர்ஜி குறைபாடாக இருக்குதோ அந்த எனர்ஜி நீங்கள் மெட்டல் மூலிமா நான் பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னோட சைடில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நான் வாஸ்து வந்து முழுக்க முழுக்க ஒரு அறிவியல் சப்ஜெக்டாக தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கான ரெமிடிஸ் 100% இருக்குங்க. நிச்சயமா. இப்போ வந்து குறிப்பா மாணவர்கள்லாம் வந்து 12லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டடீஸ்க்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலை இப்போ. எந்த டைம்ல வந்து அவங்க வந்து என்ன மாதிரி டிகிரிஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம இந்த முறையை வச்சு எப்படி சொல்லலாம்? ரைட்டுங்க. இப்போ என்னென்னா 10th முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அவேர்னஸ் இல்லைங்க. ஆக்சுவலாக சோஷியல் அவேர்னஸ் வந்து குழந்தைங்கள என்ன படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அவேர்னஸ் கிடையாது. பெஸ்ட்டு டைம் நம்ம வந்து இந்த ஜாதகம் எடுக்கக்கூடியதே ஒரு கல்யாணத்துக்காக எடுப்போம், இல்லை ஒரு குழந்தை அந்த மாதிரியான சமாச்சாரத்துக்கு தான் அது வந்து ரொம்ப பத்திரமா உள்ளே வச்சு எடுப்போங்க. பட் இப்போ அப்படி அந்த மாதிரி இல்லை. கரெக்டான பீரியட் அவங்க வந்து சூஸ் பண்ணணும், டிசைட் பண்ணணும்னா நிறைய பேர் 12th முடித்தோடனே காலேஜுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அது கூட வேண்டாம். நீங்கள் 10th ஸ்டாண்டர்டு முடித்ததுக்கு அப்புறமே பப்ளிக் எக்ஸாம் முடித்த உடனே எந்த மாதிரி குரூப் இவங்க எடுத்தால் இவங்களுக்கு வந்து அது யூட்டிலைசேஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் சார்ட் அனாலிசிஸில் தான் இருக்குது. நம்ம ஒரு பொதுத்தன்மையாக இந்த ராசி இந்த நட்சத்திரமாக உங்களுக்கு இந்த சூட்டபுளாக இந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் இருப்பீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அந்த சுயஜாதக அமைப்பு அப்படிங்கிறதான இந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கு அக்யூரேட்டாக சொல்லும். இந்த டைம் மெடிசன் போகலாமா, நீ நீட்டுக்கு வந்து இவ்வளோ சிரமப்பட்டு படிக்கலாமா. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 8th 9th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து நீட் ப்ரிப்பரேஷன் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த விஷயம் வந்து நீங்கள் வந்து 8ஆம் கிளாஸ் படித்து முடிக்கும் போதே இதை பார்க்கணும், ரைட்டுங்களா? இப்போ நிறைய இப்போ வந்துமே பார்த்தீங்கன்னா 10th முடிச்சதுக்கப்புறம் இது டூ லேட்டுன்னு சொல்ல முடியாது. என்ன மாதிரியான குரூப் எடுப்போம், சரி இவங்களை இப்படி இந்த துறைகளை விட்டால் அவங்க நல்லா ஷைன் ஆவாங்களா, இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருப்பாங்க, ஒர்க் பண்ணுறது இன்னொரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. இது இந்த விஷயத்தில் இருந்து எல்லாமே நீங்கள் ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படிங்கிறது இப்போ வந்து உங்களோட சுயஜாதக அமைப்புகள், உங்களோட குழந்தைங்களுக்கான சுயஜாதக அமைப்பை பார்த்துட்டு அவங்க எந்தெந்த கிரகங்கள் அவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்குது, அவங்க இந்த துறைகளை தேர்ந்தெடுத்தால் நல்லா போகலாமா, இங்கே இருக்கணும் அப்ராட் ஸ்டடீஸ் பண்ணணும். நிறைய பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் மோகம் நிறையா பேருக்கு ஆயிடுச்சுங்க. இங்கே இருக்கிறதுக்கு யாருக்குமே பிடிக்கிறது இல்லை, வெளியில் எங்கேயாவது போகணும், வெளிநாடு போகணும்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் போவாங்களாமா, இந்த பையனை ஒரு 5 வருஷம் நம்ம அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணி படிக்க வைக்கிறோம், அதுக்கான ஒரு எஜுகேஷன் லோன் நம்ம போகலாமா, நாளைக்கு அந்த எஜுகேஷனால் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாமே அவங்களோட சுயஜாதகத்தோட அடிப்படையில் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த சோஷியல் மீடியாவிலே கேட்பாங்க, நீங்கள் அதுக்கான ஒரு கண்டென்ட் ஏதாவது போடுங்க, ஒரு மோட்டிவேஷனல் கண்டென்ட் மாதிரி போடுங்க அப்படின்ட்டு. ஸோ ஜென்ரிக்காக நம்ம ஒரு ஆள் இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் இருக்கிறாங்க, அவங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெடிசனா, இன்ஜினியரிங்கா, டெக்னாலஜியா, இல்லை வேறு மாதிரி அலைட் சயின்ஸ் போகலாமா, மெடிசன்ஸே ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் போகலாமா, இந்த மாதிரி வந்து பல துறைகள் இருக்குது. ராசிகள் நட்சத்திரங்கள் அதை டிசைட் பண்ணுறதே கிடையாதுங்க. அவங்களோட சுய ஜாதகமும் அதில் இருக்கக்கூடிய கர்மிக் பேட்டர்ன் அதுதான் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்த கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு மெயினாக ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்துக்குள்ளே எங்கேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் அவங்களோட கனவுகளாக இருக்கும், அந்த ட்ரீம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களோட டெஸ்டினி என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஆகட்டும், நீங்கள் ட்ரீம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயும் ஏமாற்றங்கள் இருக்காதுங்க.
மேம் இப்போ வந்து ஸ்டடீஸ்க்கான நிறைய விஷயங்கள சொல்லியிருந்தீங்க. முக்கியமா சுயஜாதகம் வந்து ஸ்டடீஸ்க்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு சிலர் வந்து அப்ராடுக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டு சுயஜாதகங்கள்லாம் பார்த்து அப்ராடுக்கு படிக்க போவாங்க. ஆனா ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையால மீண்டும் வந்து இந்தியாக்கே வர மாரியும் இருக்கும். அதுபோல வர்றதுக்கான காரணம்லாம் என்னவா இருக்கும்? பாதியிலே ஒரு விஷயங்கள் தடங்கல் ஆவறதுக்கு என்ன காரணங்களா இருக்கும்? ரைட்டுங்க. இதுதான் என்னன்னா, ஒரு தெளிவில்லாம அந்த ஜாதகத்த பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, எங்க அம்மாவோட ஆசை. என் ஆசை என் குழந்தை மேல வந்து திணிக்கப்படுது. என்னோட இஷ்டம் என்னமோ அது திணிக்கப்படுது. ஆனா, அவங்க ஜாதக அமைப்புல 2 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு இந்த நேர காலகட்டம். இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள பத்தி சொல்றது தசா புத்தின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப டீப்பர் இன்சைட்டா தான் இருக்கும். ஏன்னா, ஜோதிடத்துல வந்து இந்த டெர்மினாலஜி ஒரு காமன் லேமேனுக்கு புரியாம இருக்கும். பட் நீங்க குடுக்கக்கூடிய பிரியாரிட்டி என்னன்னா, நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட நீங்க கன்சல்டேஷன் எடுக்கும்போது, இந்த துறையில அவங்கள விடுறோம். இது நல்லா இருக்கு. ரைட்டுங்களா? இது நீடிக்குமா? இந்த விஷயங்கள் வந்து எத்தன வருஷம் பண்ணலாம்? அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஒரு விஷயங்கள் இருக்கு. இதுல என்ன ஆகுது அப்படின்னா, ஓவர்சீஸ் ஸ்டடீஸ்ன்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் அந்த மோகங்கள் ஜாஸ்தி இருக்கவுமே, எப்படியோன்னு செலவு பண்ணி அங்க அனுப்பிடுறாங்க. அவங்களுக்கு அந்த பையனோ, அந்த பொண்ணுக்கோ என்ன ஆயிடுதுங்க, அந்த டெர்ம் ஆஃப் ஒரு 5 to 10 இயர்ஸ் அந்த ஒரு தசா காலங்கள் நேரம் நடந்துட்டு இருக்குன்னு வைங்களேன். அந்த 5 வருஷம் தான் அங்க அந்த பையனால இருக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுங்க, டைம் பீரியட் மாறிடுது. நேரம் காலம் மாறினோனே என்ன பண்ணிடுறாங்க, அங்க இருந்து எனக்கு ஹோம் சிக்கா இருக்கு, எனக்கு பிடிக்கல, நான் இங்க சொந்த ஊருக்கே வரேன். ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவங்க ரிட்டர்ன் ஆயிக்கிறாங்க. இதனால கட்டின பணமும் வீணு. இவங்களுக்கு வந்து மன உளைச்சலும் ஒரு பக்கம். அந்த குழந்தைங்களுக்கும் அதுக்கான ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல நம்ம குடுக்குறோங்க. ஸோ இத நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு எந்த ஜாதகம் ஒரு மாணவராகட்டும், ஒரு குழந்தையாகட்டும், ஒரு தொழில் செய்ற ஆட்களா இருக்கட்டும், யாருக்கா இருந்தாலும், அவங்க ஜாதகத்துல விதி என்னன்னு தெரியணும். ரைட்டுங்களா? இந்த ஃபார்முலேஷன்ல இது இப்படி இருந்தால் இப்படிதான் நடக்கும். நான் 10 வருஷம் கழிச்சு கேட்டாலும் நான் அதே பதிலே சொல்லணும். ரைட்டுங்களா? அந்த அளவுக்கு அந்த இடத்துல துல்லியமான ஒரு அமைப்புகள் இருக்கணுங்க. அது அவங்க விதியில இருக்கக்கூடிய விஷயமா இருந்து, அவங்க இப்ப நேரம் காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க படிக்க வச்சாங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு அவங்களோட ஃப்யூச்சர பத்தி கவலைப்படவே தேவையில்ல. அவங்க பாட்டுக்கு இருந்துப்பாங்க ஒண்ணும். இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதக கட்டத்துல நம்ம பார்க்கும்போது, பையன் அங்க படிக்கிறான். அவங்க சொல்லுவாங்க, இங்கேயே வந்து யுஎஸ்ஏ செட்டில் ஆயிடுவானா பையன்? இங்க தான் படிக்க வைக்கிறவங்க அங்கேயே செட்டில் ஆயிடுவான். அவங்களோட சாய்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அங்கேயே செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க போவாங்க, அங்க எல்லாம் படிப்பாங்க. அவங்களோட ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் அவங்களோட நேட்டிவ் சைட்ல இருக்குங்க அங்க. பிறந்த ஊருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி. அதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடியதும் அந்த மாதிரியான கிளைண்ட்ஸும் நிறைய பேர் வராங்க. அதனால் நீங்கள் பார்க்கக்கூடிய ஜாதக அமைப்பில் படித்தால் அங்கே சம்பாதிக்கலாமா, சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அங்கேயே இன்வெஸ்ட் பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணுறனால உங்களுக்கு அங்கே வந்து நல்ல ரெமுனரேஷன் கிடைக்குமா அப்படிங்கிற முதல் கொண்டு ஜாதகத்தில் நம்ம துல்லியமாக பார்க்கலாங்க. அதனால் எப்போவுமே இந்த செல்ஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டை வந்து நிறைய பேர் என்னென்னா நான் படிப்பை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ என்னோட வேலை அங்கே என்னவா இருக்கும், ஸ்டடீஸ்க்கு மட்டும் நான் அது கன்சல்டேஷன் கொடுத்து முடிச்சுடுவேன். அப்படி எடுக்காமல் பூர்ணமாக நீங்கள் பிறப்பில் இருந்து அங்கே கடைசி நாள் வரைக்கும் எந்த சிஸ்டம் எப்படி போகும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கைடன்ஸாக அஸ்ட்ராலஜி ஒரு கைடன்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் எந்த ஒரு ஸ்டாக்னண்ட்டு தடை எதுவுமே இல்லாமல் அழகாக கொண்டு வரலாம். ஸோ வந்து மாணவர்களுக்காகட்டும் நீங்கள் செய்யக்கூடிய உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் பிரயோஜனமாக நான் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களோட லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டாக வந்து லைஃப் ஸ்பேன் வரைக்கும் உங்களோட அமைப்புகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி குழந்தைகளை கொண்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நல்ல ஷைன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குங்க. இதே கேள்வி தொழில் ரீதியாகவும் இப்போ ஒருத்தர் வந்து டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு. பட் அவர் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இன்ஜினியரிங்கோ இல்லை அதர் வேலையிலேயோ வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க செய்கிற தப்பு என்னவா இருந்திருக்கும்? கண்டிப்பாங்க. இது வந்து என்னன்னா இண்டிவிஜுவல் தவறு அப்படிங்கிறத விட இந்த ஜோதிடத்தை சரியாக பார்க்காதவங்க அந்த ஒரு முறைகளில் வந்து தெரியாத அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா படிப்புக்கான நேரம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு வந்து நீங்கள் படிப்பை மட்டும் கேட்டால் நான் வந்து இந்த படிப்பில் இதில் சேர்க்கலாமா சேர்க்க வேண்டாமான்னு சொல்லிட்டு நான் என்னோட விஷயத்தை கன்சல்டேஷன் அதோட முடிச்சுக்கிறேன். படிப்பு மட்டும் நம்மளுக்கு முக்கியமே இல்லை. இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்காட்டாக எடுத்துக்கோங்களேன், நான் வந்து படித்தது லாங்க, ஆனால் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆஸ்ட்ராலஜி லைனுக்குள்ளார இருக்கேன். இப்போ எனக்கு அப்போ படிக்க வச்ச விஷயங்கள் அந்த 5 வருஷம் என்னோட ஹார்ட் ஒர்க்கு நான் பண்ணது எல்லாமே எனக்கு வீணான்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜியில் நான் உள்ளுக்குள்ளே வந்தது என்னோட டெஸ்டினி அது நல்ல ஒரு ஃபேம் நேம் எல்லாமே எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு. இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு 5 வருஷம் ஆஃப் அந்த சப்ஜெக்ட் அந்த இருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு வேஸ்ட்டு தானே. அதாவது என்னென்னா ஒரு நாலேஜை நான் கெயின் பண்ணிக்கிறேன், படிப்பு எந்த நாளும் அது வீணாக போகாது, நீங்கள் இருக்கக்கூடிய நாலேஜ் ஓகே. இருந்தாலும் எனக்கான ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்காகட்டும் நான் வந்து நான் லா படிக்க வச்சேன், நீ வந்து ஆஸ்ட்ராலஜி ஃபீல்டுக்குள்ளே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸு இந்த பிரச்சனைகள் இதுக்கான இருக்கக்கூடிய டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்துக்கவே வேண்டாம். அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அவங்க பிறக்கும் போதே அவங்க சார்ட்டு ப்ரீ டிசைன்டு
நம்ம புதுசாக எந்த டிசைனும் அதில் வந்து நம்ம பண்ண போகிறது கிடையாது. அந்த ப்ரீ டிசைன்ட் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெற்றோர்களாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கான என்ன ஒரு ஆக்டிவிட்டீஸோ அதை அழகாக கொண்டு போனீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு டாக்ஸிக்கான நிலைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்பல்ஷன் இல்லாமல் போயிடுங்க. இப்போ தொழில் ரீதியா, கல்வி ரீதியா பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு ஃபேமிலி மேன் வந்து ஒரு வெளியே இருக்கும்போதோ, ஒர்க் செய்ற இடத்துலயே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது, அவர் வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னா, அங்க வந்து நெறைய பிரச்சனைய சந்திக்கிறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் நெறைய பேரோட வாழ்க்கையில இருக்குது. அங்க என்ன பிரச்சனையா இருக்கும்? ஜாதக ரீதியான பிரச்சனைகள் இருக்குமா? ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு திருமணம் செய்றாங்க அப்படின்னா, ஜாதகம், வாஸ்து எல்லாமே பார்த்து தான் செய்றாங்க. ஆனாலும் வீட்டுக்குள்ள மட்டும் நிம்மதி இல்ல, பட் வெளியில மட்டும் நிம்மதி இருக்கு அப்படின்னும்போது, அங்க என்ன பிரச்சனையா இருக்கும்? ஆண்களுக்கு இல்லைங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. வீட்டில் ஏதாவது வெளியில இருந்து வீட்டுக்குள்ளே போனாலே வந்து தலைவலிக்குது, இல்லை போனோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரிட்டேஷன், சம்மந்தமே இல்லாததுக்கு ஒரு பிரச்சனை. அதுக்கு வந்து ஒரு அது சொல்லுமே உப்புச்சப்பே இருக்காது, பட் அதுக்கு ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி கொடுக்குறது. இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் இருக்கும்போது எத்தனை மெம்பர்ஸ், அதில் நம்ம குழந்தைங்க இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, யார் எத்தனை பேர் வீட்டில் இருந்தாலுமே ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ரீதியான கர்ம பலன் அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருக்கும். அது நேரம் காலங்களுக்கு தகுந்த மாதிரி அதை ஆக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும், நடந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. இது செகண்டரி சாய்ஸ். இப்போ எல்லாத்துக்கும் இந்த ஜாதக அமைப்பு எல்லாமே நல்லா தான் இருக்குது, இப்போ எனக்கு எந்த நேரமும் சரியில்லை, நான் கொண்டு போய் காமிச்சிட்டேன், எல்லாம் சூப்பர், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னா அப்போ வந்து இருப்பிடம் அப்படிங்கிறது ப்ராப்ளமாக இருக்குங்க. அவங்க இருக்கக்கூடிய இடம் தொந்தரவாக இருக்கும், ரைட்டுங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து சமநிலை எனர்ஜியோட லெவல் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரியே இருக்காது. ஆக்சுவலாக வாஸ்து பார்த்து ஒரு வீடே அமைச்சு நீங்கள் கட்டியிருந்தாலுமே ஒரு 10 வருட காலங்கள் ஆகுது, ஒரு 20 வருட காலங்கள் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அதே எனர்ஜியை அந்த இடம் கேரி பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிலைப்பாடுகள் அப்போ வேறு மாதிரி இருக்கும். நம்ம கட்டும்போது ஒரு நல்ல ஒரு வேலையில் இருந்திருக்கலாங்க, ரைட்டுங்களா? ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளோட வேலை டவுன் ஆகலாம், இல்லை நம்மளுக்கான ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி இருக்கக்கூடிய இஷ்யூஸ் வந்து ரைஸ் ஆகலாம். இது எல்லாமே ஆஸ்ட்ராலஜி பார்ட்டுங்க, ரைட்டுங்களா? இது அந்த வீட்டை வந்து இம்பேக்ட் பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இம்பேக்ட் பண்ணுங்க, ரைட்டுங்களா? ஏன்னா நம்மளோட ஃபீலிங்ஸ் என்னவோ, நம்மளோட எண்ணங்கள் என்னவோ அதை தான் பிரதிபலிக்குது வீடு, ரைட்டுங்களா? அந்த படத்துலலாம் காட்டுவாங்க, ஏதாவது ஒரு பேய் படம் பார்த்தீங்கனாலே அந்த செவுத்துல எழுதுகிற மாதிரி ரொம்ப அந்த 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 வால் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பர்டிகுலராக காட்டுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எண்ணங்கள் வந்து உங்களுக்கு செவரில் வந்து சுவடுகளாக பதியும். நம்ம என்னெல்லாம் இப்போ இங்கே நான் பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ஸ்க்கு எல்லாமே வந்து போகும், ரீச் ஆகும். எனர்ஜி தான் எல்லாமே உங்களுக்கு, ரைட்டுங்களா? அப்போ நீங்கள் வந்து நம்ம ஜோஷாக நல்ல விஷயமா பேசிட்டு போகும்போது நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட்டு ஒருத்தரை நீங்கள் கூப்பிட்றீங்க, நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நான் இங்கே என்ன வெளிப்படுத்திட்டு போகிறேனோ அந்த விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு கேரி ஆகும். ஸோ நீங்களே வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு செஷன் முடிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு நீங்களே கடுப்பான ஒரு நியூஸ் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு அங்கே தாக்குன்னு தாக்கிட்டு நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் அம்மா இவங்க வேறு என்னமோ எவ்வளோ நேரம் பேச போகிறாங்களே தெரியலேங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஃபீலை கொடுத்தீங்கன்னு நீங்களே, அப்போ என்ன ஆகுது? அது நெகட்டிவ் எனர்ஜி தான், ரைட்டுங்களா? நீங்கள் வந்து அங்கேருந்து ஒரு சூப்பரான நியூஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் அருமையாக அந்த உட்காந்த உடனே உங்களுக்குள்ளே ஒரு ஜோஷ் வந்துடும், என்ன கேட்டாலும் சரி நம்ம பேசலாம் அப்படிங்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் என்ன எனக்கு கொடுக்குறீங்க, நான் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான். இது உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜிலையுமே வாஸ்துலையுமே சேராத ஒரு விஷயம், ரைட்டுங்களா? இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோ தெரப்பிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் சைக்காலஜிக்கல் விஷயத்தை வந்து நம்ம என்ன வெளிப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது நிறைய ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படி எப்போவுமே இந்த ஃபோனில் வச்சுட்டு நம்ம ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், அது எல்லாமே நம்ம பிரெயினில் போய் ஸ்டோர் ஆகிடுதுங்க. ஆஸ்ட்ராலஜி, வாஸ்து, ரைட்டுங்களா? இது ரெண்டையும் கம்பைன் பண்ணாலுமே இப்போ வந்துருச்சு இல்லைங்களா எல்லா பக்கம் மேனிஃபெஸ்டேஷன். உங்களோட தாட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன் என்ன, உங்களோட எண்ணங்கள் என்னவோ அந்த எண்ணங்களும் சேர்ந்து அந்த வீட்டில் வந்து பிரதிபலிக்கும். அப்போ இந்த மூணையும் இப்போ வந்து ஆஸ்ட்ராலஜி நான் வெளியில இருந்து இதெல்லாம் பண்ணுங்கப்பா நான் சொல்லிடுவேன், வாஸ்து இதெல்லாம் சரி பண்ணுங்க நான் சொல்லிடுவேன். இதை எல்லாத்தையும் எடுத்து ஃபாலோ பண்ணக்கூடியது யாருங்க? இருக்கக்கூடிய ஆள் யார் இருக்கிறாங்களோ அவங்க இருக்கும். அப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் சூப்பராக இருந்தாலுமே அவங்களோட தாட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன் மேட்டர்ஸ்ங்க. அப்போ உங்களோட எண்ண பதிவீடுகள் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு வைங்களேன், கட்டாயமாக நம்ம இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டே கிடையாது, அழகாக ஓவர் கம் பண்ணி வந்துடலாங்க. நிச்சயமா நீங்க சொல்றது போலவே ஜாதகம், வாஸ்து எல்லாமே சரியாவே இருந்தாலும் கூட எண்ணங்களும் வந்து ஒருத்தவங்க வாழ்க்கையை வந்து சரியா பயணிக்கிறதுக்கு உதவுன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த இது போல இருக்கும்போது இப்போ ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ரெட்டை பிறவி குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படின்னா
ரெண்டு குழந்தைகளுமே ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க. ஆனால் ஒரு குழந்தை வந்து ரொம்ப நல்லா ஆக்டிவாகவும் ஒரு குழந்தை வந்து ஆக்டிவ் இல்லாமல் ஒரு மாதிரி சோர்வாகவும் இருக்கிறது. அந்த மாதிரி இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்த்துட்டு வரோம். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஏன்னா ரெண்டுமே ஒரே நட்சத்திரம் ஒரே ராசியில் பிறக்கும் பொழுது ஒரு ஒரு குழந்தை மட்டும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அங்கே என்ன பிரச்சனை? இப்போ வந்து இந்த டெக்னாலஜி மேலே ஆக இந்த இரட்டை குழந்தை அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல நம்ம கேள்வியே படுறோம். நிறைய பேர்த்துக்கு வந்து ட்வின்ஸ் அப்படிங்கிறது ஏன்னா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம், டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோம், ஹார்மோன்ஸுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிறோம். அப்போ வந்து என்னென்னா டெக்னாலஜி வளர வளர இந்த அகெயின்ஸ்ட் நேச்சர் இப்போ இந்த இரட்டை குழந்தைகள் அப்படிங்கிறதுமே ஒரு இயற்கையான இது இல்லை. இயற்கையாக நிறைய பேர்த்துக்கு வந்து பயாலஜிக்கலாக ஆகுது, ஆனால் இது இயற்கையான ஒரு விஷயங்கள் இல்லை. அந்த காலம் தொட்டு வந்து ஒரு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத கான்செப்ட்டுங்க. இதில் ஒரு மாற்று முறை இந்த சேஞ்சஸ் வந்து அவங்களோட ஜாதக அமைப்புலேயே அது இருக்குது. இரட்டை குழந்தை பிறக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருந்தால் அதுலேயும் உங்களுக்கு தெரியுங்க. இல்லை 3 குழந்தைகள் அப்படின்னா தெரியும். ஒரு மிஸ்கேரேஜ்னாலுமே அதுவுமே உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் சார்ட்லிங்க. இப்போது இந்த 2 குழந்தைங்க இந்த இரட்டை குழந்தைகள் பிறக்கக்கூடிய போது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ராசி நட்சத்திரம் உங்களுக்கு லக்னம் ஒரே மாதிரி இருக்கும். கட்ட அமைப்புகள் கிரகங்கள் எல்லாமே ஒரே மாதிரி ஒன்று பார்த்த மாதிரி ஒன்று இருக்கும். ஆனால் 2 பேரும் டிஃப்ரெண்ட்டான கேரக்டரில் இருப்பாங்க. டிஃப்ரெண்ட் பார்க்கறதுக்கு வந்து அவன் வேற இவன் வேறங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் எப்படி வந்து ஆஸ்ட்ராலஜி உண்மையாகும் நிறைய பேருக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்குங்க. அதே டைமில் தான் வருது. ஆனால் இந்த குழந்தை வேறு மாதிரி அந்த குழந்தை வேறு மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் ஆகட்டும், உங்களுக்கு ஆக்டிவில் ஆகட்டும், நேச்சரில் ஆகட்டும், எல்லாத்தையும் டிஃபர் ஆகுது அப்படின்னு. ஒரு ஜாதகமும் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னால் செகண்டுக்கு செகண்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நகர்வில் தான் உட்காந்துட்ருக்கோம். சூரியன் ஆகட்டும் சந்திரன் ஆகட்டும் உங்களுக்கு பூமி நம்ம இங்கே ஏர்த்லேருந்து பார்க்குறனால இந்த 2 பிளானட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏன்னா இங்கேருந்து பார்க்கக்கூடிய விசிபிலிட்டியில் அந்த 2 பிளானட் தான் இருக்குது, ரைட்டுங்களா? அவங்க ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை, அவங்க நகர்விலே இருக்காங்க. இப்போ நம்ம இங்கே இருக்கிறோங்க, சென்னையில் இருக்கோம். இப்போ நான் வந்து நைட்டு ஈவினிங்கெல்லாம் கோயம்புத்தூர் போயிடுவேன், ரைட்டுங்களா? இதில் சூரிய உதயம் நாளைக்கு காலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் ஒரு டைம் இருக்கும், கோயம்புத்தூரில் ஒரு டைம் இருக்கும். ஸோ இந்த நகர்வில் வந்து உங்களுக்கு மூமெண்ட்ஸ்லேயே இருந்துகிட்டு இருக்கனாலங்க இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அடுத்த செகண்டில் உங்களுக்கு வந்து சந்திரனோட மூணோட நகர்வுகள் இருக்கும், ரைட்டுங்களா? அப்படி சேஞ்சஸ் வந்து ஒரு பக்கம் போக போக 10 செகண்ட் 20 செகண்ட் 30 செகண்டில் கூட அந்த குழந்தையோட தலையெழுத்து மாறுது. அந்த காலத்தில் வந்து வெறும் நேரத்தை வச்சு இப்போ 5 மணின்னு வந்து குறிப்பு கொடுத்துருவாங்க. இப்போ வந்து அதே 5 மணியில் 2 குழந்தை பிறக்குது, ஒரே அம்மாவுக்கு 2 பிறக்குது. அப்போ எப்படி வந்து அவங்களோட டெஸ்டினியை நம்ம தீர்மானம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டைம் ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலேஷனே இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும், ஒரு பெண் குழந்தை பிறக்கணும், இந்த நேரம் இந்த கேப்பில் தான் இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படி முதல் கொண்டு நம்ம துல்லியமாக எடுக்கலாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி 2 பிரச்சனை வரும்போது பார்த்திங்கன்னா எப்படி ஒரே நேரத்தில் பிறக்கும்போது அவங்களுக்கு வந்து தலையெழுத்து வேறு மாதிரி மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா ஈவன் 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ். இப்போ உங்களோட சிப்ளிங் யாராவது இருந்தால் கூட இப்போ என்னோட பிரதர் இருக்கார், நான் இருக்கேன், எனக்கு வந்து 2 குழந்தை தான், எனக்கு வந்து 2 பசங்க. ஆனால் 2ம் பார்த்தீங்கன்னா டைமிங் 35 செகண்ட் தான் வித்தியாசங்கள் 2 பேர்த்துக்கும். ஆனால் பெரியவன் வேறு மாதிரி சின்னவன் வேறு மாதிரி எக்ஸ்ட்ரீம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இதில் வந்து குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம சின்ன குழந்தைங்களை பண்ணும்போதே முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா குறும்பு ஜாஸ்தி குழந்தை குறும்பு பண்ணுதுன்னு சொல்லுவோம். இப்போ என்ன சொல்லிடுறாங்கன்னா அதை ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்லிடுறாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு குழந்தை அதோட கன்சர்ன் என்னென்னா அது இங்கே ஆடும், அதுக்கு தெரியாத விஷயங்கள் எது நல்லா இருக்குது, எது கெட்டது, எது நல்லதுங்கிறது தெரியாது. அப்போ அது ஆக்டிவாக தான் இருக்கணும். ஒரு குழந்தை ஆக்டிவாக தான் இருக்குங்க. அந்த ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 15 இயர்ஸ் பேக்குங்க, ரொம்ப ஜாஸ்தியெலாம் போக வேண்டிய ஒரு 15 இயர்ஸ் பேக் போனீங்கனாலே ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, இந்த ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம கேட்டே இருக்க மாட்டோம். அப்படின்னா என்னென்னு கூட நம்மளுக்கு தெரியாது சொல்லப்போனால். ஆனால் இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த லைட்டாக பேச்சு இல்லாமல் துருத்துருன்னு இருக்கக்கூடிய ஆட்களை ஸ்பெஷல் ஸ்டைலுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் சேர்த்து விட்டுறாங்க, ரைட்டுங்களா? அதுக்கு ஒரு சிட்டிங்க்கு போடு காசை, இந்த காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வச்சுட்ருக்கிறேன், அதுக்கு ஒரு 5000 ரூபா சார்ஜ் வச்சுட்டு போங்கன்ட்டு. இது வந்து இப்போ ட்ரெண்டாகவே போயிட்டுருக்கு. நிறையா பேரண்ட்ஸ்க்கு நான் கண்டிப்பாக சொல்லணும், ஒரு குழந்தையோட மூளை வளர்ச்சி 7 வருஷம் வேணும் உங்களுக்கு. ஒரு 7 இயர்ஸ் குழந்தை பிறந்து ஒரு 7 வருஷத்துக்கு மேலே தான் அதுக்கான அந்த ப்ராப்பர் செட்டப்பே நடக்கும். இப்போ 1.5 வயசு குழந்தை இப்போ டிவியில் பார்த்துடுறாங்க, 2 வயசு குழந்தை திருக்குறள் சொல்லுது, அதை சொல்லுது, இதை சொல்லுதுன்னு. அப்போ என்னென்னா ஏண்டா நீர் உனக்கு 2 வயசு தான் ஆகுது, என் குழந்தை மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டுங்களா? இதெல்லாம் உங்களோட பழக்கத்தில் இருக்குது. சில விஷயங்கள் ஜெனட்டிக்காக சில விஷயங்கள் இருக்குது. உங்களோட டிஎன்ஏ எப்படியோ அந்த டிஎன்ஏக்கு தகுந்த மாதிரி தான் அந்த குழந்தையோட ப்ரீடு இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் இருக்குது. இந்த கன்ஃபியூஷனில் நிறைய பேர் என்னென்னா பேச்சு வரலைங்க அப்படின்ட்டு 3 வயசு ஆச்சு பேச்சு வரலைங்க. பேச்சு எப்போ வருது அதுக்கான கொண்டு போய் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்த்துறோன்னு வைங்களேன், அங்கே வரக்கூடிய குழந்தைங்களை பார்த்து எப்படிங்க பேச முடியும்? அங்கே வரதே
ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே வந்து சேர்றாங்க. அங்கே போய் இவங்களை சேர்த்து விட்டுறது. அப்போ ஒரு குழந்தைங்களை அதை இனிஷியேட் பண்ணி செய்யக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு அதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் கூட அமைச்சு கொடுக்க மாட்டேங்குது இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டி, ரைட்டுங்களா? அதனால் ட்வின்ஸ் ஆகட்டும், சிங்கிள் பேரண்டிங் யாராக இருந்தாலும் சரிங்க, குழந்தையே உங்களுக்கு ஒரு 7 வயசு வரைக்கும் ஒரு பொறுமையாக இருங்கங்க. அந்த குழந்தையோட பேச்சுக்கள் ஆகட்டும், ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், சேஞ்சஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார போட்டு நம்ம திணிச்சு அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டாம். இது 2 குழந்தைகள் 3 குழந்தை ஒரே டைமில் பிறந்தாலும் சரிங்க, ஒவ்வொருத்தருக்கும் கர்ம விதிங்கிறது வேறு, ரைட்டுங்களா? அந்த ஜாதக வயிற்றுலேருந்து வெளில வந்துட்டாலே அவங்களோட முடிஞ்சிச்சு கதை. அவங்களுக்கு தனித்தனியான ஒரு விதி அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் வந்து இந்த 2 குழந்தைகள் ஜாதகமாக இருந்தாலும் கூட என்னோட மெத்தடில் எனக்கு இண்டிவிஜுவலாக அவங்களுக்கான நேச்சர் என்ன, அவங்களுக்கான விதி அமைப்புகள் என்ன அப்படிங்கிறது தாராளமாக சொல்ல முடியும்.